ஏ வள்ளி, எங்கடி போற? ஐயாவுக்கு காபி கொண்டு வரமா? நேத்து ஏதோ முக்கியமான ஆபரேஷனா, அதை முடிச்சிட்டு நர்சிங் ஹோம்ல இருந்து வரும்போதே மணி 4 ஆயிடுச்சு. வந்ததும் அவனுக்கு நானே ஹார்லிக்ஸ் கரைச்சு கொடுத்துட்டேன். இப்ப அவனை எழுப்ப வேண்டாம், நல்லா தூங்கட்டும். சரிம்மா. வள்ளி, அம்மா கறிகாலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். காய்கறி வாங்க போனவன் ஏன்டா இவ்வளவு லேட்டா வர? சொன்ன வேலையை கொடுத்துட்டு வரதா இருந்தா உடனே வரலாம். நான் தான் குடைவினேன். 4 ரூபாய் கிலோ உருளைக்கிழங்குன்னா 3 ரூபாய் போடுற வரைக்கும் விட மாட்டேனே. பா, வாட்ச்மேனுக்கு 10 பைசா பொடி கொடுத்துட்டு வெங்காயத்தை தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வந்துட்டேன். என்னடி போஸ் கொடுத்துட்டு நிக்கிற? புருஷங்கார கறிகாயோட நிக்கிறான். வாங்க. டாக்டர் காபி கொண்டு போனேன், அம்மா தான் வேண்டான்ட்டாங்க. ஐயோ, காபி பாழாயிடுமே. இது எப்படி? அம்மா, அதை நான் வாயில ஊத்திக்கிறேன். அம்மா அம்மா அம்மா, என்னப்பா? டாக்டர் அவசரமா பார்க்கணும்மா. டாக்டர் தூங்குறாரு, இப்ப அவரை எழுப்ப முடியாதுப்பா. அம்மா, என் சம்சாரத்துக்கு உடம்பு முடியல, மூச்சு விடவே திணறா. டாக்டர் வந்து ஊசி போட்டா தான் போறேப்பா. இங்க பாருப்பா, டாக்டர் உங்களை மாதிரி மனுஷன் தானேப்பா. ராத்திரி பூரா கண்ணை முடிச்சிட்டு இப்பதான் வந்து தூங்குறாரு. அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். ஒரு உயிரை காப்பாத்துற புண்ணியம் உங்களுக்கு இருக்கும்மா. தயவு செய்து அனுப்புங்கம்மா. என்ன மன்னிச்சிருப்பா, அவனை நான் எழுப்ப மாட்டேன். இப்படி சொல்லாதீங்கம்மா. ஒரு நோயாளி உடம்பு சரியில்லாம துடிச்சிட்டு இருக்கப்போ அதை கேட்டுட்டு ஒரு டாக்டர் அந்த நோயாளியை காப்பாத்துறதுக்கு எந்த முயற்சியும் எடுத்துக்கலன்னா அது டாக்டர் தொழிலுக்கே அவன் செய்யற துரோகம். அதுக்கு இல்ல தம்பி, நீ ரொம்ப களைச்சு போயிருக்கேன்னுதான். பரவாயில்லம்மா, எங்கப்பா போகணும்? பக்கத்துல 4வது மைல் அரவங்காடு. ஒரு வழியில் குடிச்சிட்டு வந்துடுறேன். சரிப்பா, நீ அப்படி போய் உட்கார். குட் மார்னிங் டாக்டர். மார்னிங். குட் மார்னிங் Good morning. டாக்டர். 203ல இருக்க பேஷண்ட்டை போய் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போறேங்கறாங்க. அனுப்பிடுங்க. போறதுக்கு முன்னாடி டாக்டர் மோகன் செக்அப் பண்ணிட்டு சொல்லுங்க. எஸ் டாக்டர். எஸ். படுத்துங்க. என்ன சார், நேத்து வார்டு பாய் அனுப்பி பெசட் தோசையும் கார சட்னி வாங்கிட்டு சொன்னீங்களாமே, உங்களுக்கு அல்சர் சார், அதுக்காக ட்ரீட்மெண்ட் இருக்கு. என்ன காலை வாரி விட்டுறாதீங்க. குட் மார்னிங் குட் டாக்டர். மார்னிங். பேஷண்ட்டை செக்அப் பண்ணிட்டீங்களா? செக்அப் பண்ணிட்டேன், இன்ஜெக்ஷன் கூட கொடுத்துட்டேன். கரெக்டா 10 மணிக்கு தியேட்டர் கொண்டு வந்துருங்க, ஆபரேட் பண்ணிடுங்க. ஓகே டாக்டர். என்னம்மா அதுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க? நேற்று பொழைப்பனான்னு கேட்டீங்க, பொழைச்சிட்டீங்க. அனாவசியமா ஸ்டெயின் பண்ணக்கூடாது, போய் ரூம் ரெஸ்ட் எடுத்துங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சிட் டவுன். மிஸ்டர் ராகவன், உங்க பிளட் டெஸ்ட் இசிஜி ரிப்போர்ட்லாம் சாயங்காலம் தான் வரும். அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தரதுன்னு டிசைட் பண்ண முடியும். அது வரைக்கும் இந்த மாத்திரை சாப்பிடுங்க. காலையில 9 மணிக்கு நான் வந்து பாருங்க. தேங்க்யூ சார். என்ன உங்க உடம்புக்கு என்ன? கடுமையான நெஞ்சு வலி டாக்டர். வைத்தியம் பண்ண கூட காசு இல்ல. காசெல்லாம் உங்ககிட்ட யார் கேட்டா? உங்களை நான் கவனிச்சுக்கிறேன். பரிபூர்ணமா குணப்படுத்தி அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. தைரியமா இருக்கு. கொஞ்சம் இருங்க. ஜஸ்ட் அம்மா. அம்மா நல்லா இருப்பா. என்ன டாக்டரியா, உங்களை பார்க்கணும்னு பக்கத்து கிராமத்துல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. இதோ வந்துட்டேன். வள்ளி, இது எப்படி? எல்லாருக்கும் வணக்கம். என்னை பார்க்கறதுக்கு வெளியே கொஞ்சம் பேர் காத்துட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். இதெல்லாம் எதுக்கு? உங்க அன்பு ஆசை இருந்தா போதுமே. தர்மராஜா, எங்கள மாதிரி ஏழை எளியவங்களுக்கு காசு வாங்காம வைத்தியம் பாக்குறீங்க. கஷ்டப்படும் போது பணம் கொடுத்து உதவுறீங்க. எங்க அன்பு காணிக்கையா, இதையாவது எதுக்கு தாங்க வேணும்? வாங்கிக்கங்க. மாலை போடுங்க. போடுங்க. நன்றி. தேங்க்ஸ். நன்றி. அங்கா, ஐயா, இவங்களுக்கெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் கொடு. ஏற்கனவே கொடுத்தேன், கட்டுப்படி ஆகல. தம்மா மோர்ல அண்டா தண்ணியை கலந்து கையில ஊத்துட்டா. புதுசா ஐடியாலாம் கொடுக்காத, சொன்னதை செய். எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. சரிங்க. இதை பாருப்பா, யார் யார் என்ன எடுத்துன்னு வந்தீங்களோ அலக்கா இப்படி எடுத்துன்னு வாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. வா பலாப்பழம், வா உருளைக்கிழங்கு, நீ வா. வாழைக்கொலை வா. நல்லா பழுத்து போச்சா? போயிட்டு ஜபார், கிராமத்து ஜனங்கள்லாம் கொல்லப்புறம் போய் லைனா உட்காருங்க. கூல்ட்ரிங்க் ஊத்துறேன். சாப்பிட்டு போ சொன்னாரு. அது ஒண்ணு இருந்தோ, ட்ரை பண்ற. போ 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 போ. இலவை இலவை. தேங்க்யூ. ஐயோ, என்ன இது இப்படி காயெல்லாம் வெளியில கொட்டிட்டு இருக்க?
டாக்டருக்கு பிறந்த நாள் பரிசா இதெல்லாம் வந்தது. அவருக்கு முக்கால் எனக்கு காலு. இத வித்தோன்னு வச்சுக்கோ, 100 150 வரும். உனக்கு நைலக்ஸ் புடவை வாங்கி தர, கட்டிக்கோ. இப்படி திருட்டுத்தனமா சம்பாரிச்சு அதுல புடவை வாங்கி கட்டினா அது உடம்புல நிக்காதியா? நிக்காம வழுக்கி வழுக்கி விழுவன்றியா? அதையும் பாத்துருவோம். ஐயோ உன் புத்தி ஏன்டா இப்படி போதும்? அடி போடி. இந்த பெயிண்டிங் பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? நேச்சுரலா இருக்கு. மிஸ்டர் மாதவன், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இது யார் வரைஞ்சது? நான் வரைஞ்சதுதான். ரியலி? எஸ். நீங்க பெயிண்டிங் கூட வரைவீங்களா? பெயிண்டிங் என்னோட பொழுதுபோக்கு.